அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். இன்றைய திருக்குறள் நம்ம பார்க்க போவது 33வது திருக்குறள். தலைப்பு அறம் வலியுறுத்தல். அதிகாரம் 4. குறள் பார்க்கலாமா? ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். இன்னொரு முறை. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். இதனுடைய பொருள் என்னன்னா, நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் அறவழியில் நாம் என்ன செய்யணுமா, நடக்க வேண்டுமா. அதாவது ஒரு இடத்தில் மட்டும்தான் அறச்செயல்களை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லலை. தொடர்ந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், அறச்செயல்களை செய்து கொண்டே வர வேண்டும். இப்போ எப்படின்னா, யாராவது ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு திருடுறாங்கன்னு வைங்க, அவங்கள நம்ம என்ன செய்யணும், திருத்தும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். அறவழியில் நீ போகணும், அறவழியில் இப்படி நடக்கணும் அப்படிங்கிற நல்ல விஷயங்களை என்ன செய்யணும், அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஒரு வாட்டி அவங்களுக்கு என்ன செய்யலாம், நம்ம சொல்லி கொடுக்கலாம். ஆனால் திரும்பவும் அதே பண்ணாங்கன்னா நாம் என்ன பண்ண முடியாது, அவங்களுக்காக நாம் என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. நம்ம என்ன செய்ய வேண்டும், அப்படி அவங்க பண்ணவில்லைன்னா அவங்கள விட்டுட்டு நாம் என்ன பண்ண வேண்டும், எப்போவுமே அறவழியிலே நடந்துட்டுருக்கணும். எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் முடிந்தவரை என்ன செய்ய வேண்டும், அறச்செயல்களை செய்ய வேண்டும். இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே நம்மளால் முடிந்த உதவியை நம்ம என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். அன்னதானம், நேர்மையான வழியில் என்ன செய்யணும், சம்பாதிச்சு நம்ம என்ன செய்யணும், மக்களுக்கு உதவ வேண்டும். அதே மாதிரி பாவப்பட்ட மக்கள் ரோட்டோரத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளால் முடிஞ்ச உதவிகள், ஒரு நேரத்துக்கு துணியோ, ஒரு நேரத்துக்கு சாப்பாடோ, இல்லை தூங்குறதுக்கு பாய், இந்த மாதிரி ஏதாவது நல்லதை நம்ம என்ன செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். அறவழியில் அறச்செயல்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், செய்து கொண்டே இருக்கணும். எந்த ஒரு அதாவது நமக்கு நிறைய சோதனைகள் வரும், அந்த சோதனைகளை கடந்து நாம் என்ன செய்ய வேண்டும், போயிட்டே இருக்கணும். அறவழியில் நம்ம போயிட்டே இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. அதாவது ஹரிச்சந்திரன் நாடகம் பார்த்துருப்பீங்க, படமும் உண்டு. அந்த சிவாஜி நடிகர் ஆக்டர் நல்லா பண்ணியிருப்பார். அதில் அவர் என்னென்னா, எப்போவுமே போய் சொல்லவே மாட்டார், எப்பவும் உண்மையே பேசிகிட்டு இருப்பார். கடைசி வர அவர் நல்ல பெரிய அரசராக இருந்து பாவப்பட்டவராக மாறி அதுக்கப்புறம் என்னென்னா, பிணத்தையில் எரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன செய்வார், வருவார். அந்த அளவுலேயும் அப்படியும் கூட அவர் என்ன செய்யலை, அவருடைய அறத்தை விடவில்லை. அறவழியிலே நடக்கணும், நம்ம சத்திய வழியில் தான் போகணும், நேர்மையான வழியில் தான் போகணும்னு அப்படி ஒரு எண்ணத்தோடே அவர் என்ன செய்தார், கடைசி வரை இருந்தார். அறச்செயலோட அறவழியில் தான் நடந்தார், ஒழுக்க முறையில் நடந்தார். கடைசியில் அவர் நல்ல வழியில் தான் அவர் என்ன செய்தார், இறந்தார். அதனால் நல்லது செய்தால் நல்லது நடக்கும்.